அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல நம்ம எல்லாரையும் கவர்ந்த பூக்கள்ல ஒண்ணு டேஃபடில். டேஃபடில் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டேஃபடில்ல பார்த்தீங்கன்னா நெறைய வகை இருக்குங்க. இந்த டேஃபடில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரில ஆரம்பிச்சு ஏப்ரல் வரைக்கும் அதிகமா பூ பூத்துட்டே இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா நெறைய வகை இருக்குன்னு சொல்லி, அந்த வகைக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே, இல்ல ஸ்ப்ரிங் சீசன்ல அப்படி இந்த 3 மாசம் பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கள் நல்லா பூத்துட்டே இருக்கும். எங்க வீட்ல இருக்க டேஃபடில் பார்த்தீங்கன்னா, மினியேச்சர் டேஃபடில். இந்த டேஃபடில் பார்த்தீங்கன்னா, செடியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டையா இருக்கும். அதோட பூக்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். எங்களோட இந்த டேஃபடில் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த்தே ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து கிழங்குல இருந்து செடிகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மொட்டுக்களும், பூக்களும் வந்து நல்லா பூத்துருச்சு. மார்ச் முடியும்போது பார்த்தீங்கன்னா, மொத்த பூக்களும் பூத்து முடிஞ்சிடுச்சு. இனி அடுத்த ஸ்ப்ரிங்ல தான் மறுபடியும் பூ பூக்கும். இந்த மினியேச்சர் டேஃபடிலோட மொட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கும். அந்த நம்ம பூவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லைங்களா? மொட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, இலையோட இலையா தான் இருக்கும். தனியா தெரியாது. ஆனா இன்னொரு வகை இந்த டேஃபடில் பாருங்க. இதோட மொட்டை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. செடியும் பார்த்தீங்கன்னா, நல்லா உயரமா இருக்கும். இதோட பூக்களும் பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய பெரிய பூக்களா இருக்கும். இந்த மினியேச்சர் டேஃபடில்ல பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க அந்த ட்ரம்பட்லாம் ஒரு குட்டியா இருக்கும். வெளியில இருக்க அந்த பெட்டல்ஸ்லாம் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் மாரி இருக்கும். ஆனா இந்த டேஃபடில்ல பாருங்க பெரிய பூ. இதோட ட்ரம்பட்டும் பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கும். 3வதா பார்க்குற இந்த டேஃபடில் பூக்கள் பாருங்க. இந்த பூக்களோட இந்த இதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி மஞ்சள் வெளிர் மஞ்சளாவும், உள்ள இருக்க அந்த ட்ரம்பட் பார்த்தீங்கன்னா, நல்லா ஆரஞ்சு கலராவும் பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப அழகா இருக்கு. இது ஒரு வகை. 4வது பார்க்குற இந்த டேஃபடில் பாருங்க. வெளியில இருக்க இதழ்கள்லாம் ஒரு மாரி சாண்டல் கலர்லயும், உள்ள இருக்க அந்த ட்ரம்பட் பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்லயும் இருக்கு. இது ட்ரம்பட்ன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி மிச்சம் முதல்ல பார்த்த 3 பூக்கள்லயும் ட்ரம்பட் தனியா தெரிஞ்சுச்சு. ஒரு மாரி குடுவை மாதிரி. இது பாருங்க ஒரு இதழோட இதழா அப்படிதான் இருக்கு. இது ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி பாருங்க முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்துலயும், நடுவுல லைட்டா மஞ்சள் நிறத்துலயும் ரொம்பவே அழகா இருக்கு. அதோட இந்த பூக்கள் பாருங்க. இது டேஃபடில்ன்னே சொல்ல முடியல. இது ஏதோ ஒரு ரோஜா பூ மாதிரி இருக்கு. இந்த டேஃபடில் ஒரு மாரி மஞ்சளும், ஆரஞ்சும் மிக்ஸ் ஆயி இருக்கிறது மாரி ஒண்ணு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. மொத்தத்துல எந்த வெரைட்டியா இருந்தாலும் சரி, நம்ம இந்த செடியை வந்து நல்லா ஃபுல் சன்லைட் இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா, நல்லா பூக்கள் நெறைய பூக்கள் பூக்கும். நெறைய நாளும் இருக்கும். இன்னொரு முக்கியமான டிப், நீங்க எந்த டேஃபடில் பிளான்ட் வச்சிருந்தாலும் சரி பரவால்ல. அந்த பூக்கள் எல்லாம் ஒன்ஸ் பூத்து முடிச்ச உடனே அந்த செடிகள்லாம் கட் பண்ணி விடக்கூடாது. இப்ப பார்த்தீங்களா, என்னோட இந்த மினியேச்சர் டேஃபடில் பூக்கள் எல்லாம் பூத்து முடிச்சிருச்சு. ஆனாலும் இது இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா பச்சையா இருக்கு. நம்ம இப்ப இனி பூக்காதே, இது ஏன் வச்சிருக்கணும், கட் பண்ணி விடலாம் அப்படின்னு கட் பண்ணி விடக்கூடாது. இந்த இலைகள்லாம் நல்லா மஞ்சள் நிறத்துல வந்து நல்லா காஞ்ச பின்னாடி தான் இத கட் பண்ணி விடணும். அப்பதான் இந்த கீழ இருக்கிற அந்த டேஃபடில் பல்ப் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த பல்புக்கு தேவையான எனர்ஜி வந்து இந்த செடிகள்ல இருந்து தான் எடுத்துக்கும். இந்த இலைகள அப்படியே விட்டு வச்சிருந்தா தான் அந்த பல்பும் நல்லா ஹெல்தி ஆயி அடுத்த வருஷமும் நமக்கு நல்லா பூக்கள் பூக்க வைக்கும். இது டேஃபடில்க்கு மட்டும் கிடையாது. ஹயாசின்த், துலிப் எல்லாம் என்னெல்லாம் நம்ம அந்த பல்ப் வச்சு அதுலேருந்து பூக்கள் பூக்குதோ அது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்த டேஃபடில்லயே உங்களுக்கு எந்த வெரைட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு? நீங்க உங்க வீட்ல என்ன வெரைட்டி வச்சிருக்கிறீங்க? அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.